ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரருடன் வனத்திற்கு வருகிறார்கள். அங்குள்ள நிறைய விஷயங்களை விஸ்வாமித்திரர் அவர்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறார். அப்பொழுது தாட்டகையை பற்றியும் கூறுகிறார். தாட்டகை ஒரு பெண்ணாயிற்றே, அவளை எவ்வாறு வதம் செய்வது என்று ஸ்ரீராமர் கருதும் பொழுது தாட்டகை எத்தகைய கொடூரமானவள் என்பதையும் விஸ்வாமித்திரர் கூறுகிறார். பிறகு ஸ்ரீராமர் கூறுகிறார் விஸ்வாமித்திரரிடம், குருவே, நீங்கள் இப்பொழுது எனது ஆச்சாரியன். நீங்கள் நான் 3 காரணங்களுக்காக தாட்டகையை கொள்கிறேன். ஏனென்றால் தாட்டகை அங்குள்ள பசுக்களை எல்லாம் கொள்கிறாள், அங்குள்ள பிராமணர்களையும் கொன்று உண்டு விடுகிறாள். இந்த பசுக்களால் தான் அங்கு பால், தயிர், நெய் போன்றவைகள் கிடைப்பதனால்தான் அங்குள்ள பிராமணர்கள், அதாவது வேத யாகங்கள் யஜ்ஞங்கள் செய்பவர்களுக்கு இந்த பசுக்கள் என்பது மிகுந்த வேல்யூபிள் திங்ஸ் இல்லையா? ஏன்னா அவர்களுக்கு இந்த நெய் இதெல்லாம் வேண்டுமல்லவா யாகம் செய்வதற்கு. ஸோ பிராமணர்கள் வேதங்களை கடைபிடித்து அதன் வழி நடப்பதற்கு இந்த யாக யஜ்ஞங்கள் செய்ய வேண்டும். ஸோ இந்த தாடகையானவள் பசுக்களை எல்லாம் கொன்று குவித்து விடுகிறார். அது அல்லாமல் பிராமணர்களையும் கொன்று விடுகிறார். அதனால் யாக யக்னங்கள் செய்வதற்கே வழி இல்லாமல் போய்விடுகிறது. அந்த ஒரு காரணத்திற்காகவும் தாட்டகையை அழிக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் எனது தந்தையான தசரதர் உங்களுடன் என்னை அனுப்பும் பொழுது கூறினார், நீ குரு விஸ்வாமித்திரர் என்ன கூறுகிறாரோ அதை கேட்டு நடக்க வேண்டும் என்று, அதை பின்பற்று என்று கூறியிருக்கிறார். அதனால் நீங்கள் தாட்டகையை கொல் என்று சொன்னால் நான் கொன்று விடுகிறேன் என்று கூறுகிறார். அது மட்டும் அல்லாமல் 3வது காரணமாக ஸ்ரீராமர் கூறுகிறார், நான் இத்தனை நாட்களாக உங்களுடன் இருந்ததில் நீங்கள் வேதத்தை நன்கு படித்தவராக இருக்கிறீர்கள், அது மட்டும் அல்லாமல் அதை பின்பற்றுபவராகவும் இருக்கிறீர்கள். அப்படியென்றால் நீங்கள் தானே சிறந்த பிராமணன். யார் வேதங்களை படித்து அதன் வழி நடக்கிறார்களோ, வேறு எந்த சுகங்களையெல்லாம் தன்னலமற்று பிறர் நலனுக்காக, உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரின் நலனுக்காக யார் பாடுபடுகிறார்களோ அவர்களையே பிராமணர் என்று கூறுவார்கள். அதன் வழி நீங்கள் இவ்வாறே இந்த யாகமும் பொது நலன் கருதி உலகத்தின் நன்மைக்காகவே செய்கிறீர்கள். நீங்களே சிறந்த பிராமணன். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நான் செய்வேன். உங்களுக்காக தாட்டகையை நான் அழிக்கிறேன் என்று கூறி தாட்டகையை வதம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஸ்ரீராமர் நம்மை காப்பார். ஸ்ரீராம ஜெயம்.